ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறது கீரை பொரியல் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து 2 கத்த கீரை எடுத்திருக்கேன், அரைக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி நல்லா தண்டோடு சேர்த்தாப்புல முழுசாகவே போட்டு கழுவி எடுத்துக்கோங்க 10 to 15 டைம்ஸ். அதை இந்த மாதிரி பொடிசாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி முடித்ததும் நமக்கு தேவையான அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வெங்காயம் அண்டு பூண்டு. சாம்பார் வெங்காயம் நல்லா வந்து ஒரு 15 பல்லு சாம்பார் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு எடுத்து அதை உரித்து வச்சுக்கோங்க. அதையுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா, தேங்காய் வந்து ஒரு 3 பத்த தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு, ஏன்னா 2 கத்த கீரை பொரியலுன்றதுனால நான் இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பத்த தேங்காய். ஸோ அந்த 3 பத்த தேங்காவை எடுத்து நீங்கள் அந்த ஜாரில் ஜீரகம் போட்டு, காரத்துக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி வேண்டாம் அப்படின்றதுனால ஜீரகம் அண்ட் தேங்காய் வரைக்கும் போட்டு நல்லா துருகலாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு போட்டாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு அண்ட் காஞ்ச மிளகாய் போட்டதுமே இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருந்த சாம்பார் வெங்காயம் அண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு ஒரு 3/4 வதக்கின பிறகு உடனே நம்ம கீரையை போட்டுடலாம். எந்த தண்ணியும் விட தேவையில்லை. கீரை போட்டதுக்கு மேலே மஞ்சள் தூள் அண்டு உப்பு, நம்மளோட தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் வீட்டுக்கார் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவாருன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட் பை சைடு நான் தேங்காய் திருகலுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்றுமே கிடையாது, 5 to 7 மினிட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்த உடனே அது சீக்கிரமாகவும் கீரை வெந்துடும். இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து தேங்காய் திருகலை கொட்டி அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோலியே வச்சு ஒரு வதக்கி எடுத்துட்டா சூப்பரான கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்தி. கம்ப்ளீட்டாக நீங்கள் வாரத்தில் 2 தடவை சாப்பிட்றதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ பசங்களுக்கு இதை இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. ஸோ என்னோடய அடுத்த சேனலில் வேறு ஒரு ஹெல்த்தி வீடியோவை போட்டு உங்களுக்கு நான் அனுப்பும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமமாலினி.